முத்துராமலிங்க தேவரின் 11வது ஜெயந்தி விழா மற்றும் 63வது குரு பூஜையையொட்டி பசும்பொன் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழா ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் மருது பாண்டியர்கள் குரு பூஜையை ஒட்டி மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள அவர்களின் சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ராமநாதபுரம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில் தேவர் பெயரில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மேலும் பசும்பொன்னில் தேவர் பெயரில் திருமண மண்டபம் கட்டப்படும் எனவும் அறிவித்தார். கீழே இருக்குண்ணே கேமரா. கேமரா கீழே இருக்குண்ணே. புதுசா பசும்பொன்னில் ஒரு திருமண மண்டபம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கையை வந்து கொண்டிருக்கிறது. அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்று 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவர் திருமகனார் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன். அதை நாங்கள் வழிமுறை காத்துக்கிட்டு இருக்கோம். இதேபோல் பசும்பொன்னில் தேவர் நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வருகின்ற காலத்திலாவது எல்லா தேசிய தலைவர்களுடைய விழாவையும் எல்லா சமுதாயத்தினரும் கொண்டாடுகின்ற விழாவாக மாற்ற வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். அனைத்து மதத்தை சார்ந்தவருக்கும் ஜாதி சார்ந்தவருக்கும் பொதுவானவர், தேசபக்தி மிக்கவர், தேசத்துக்காக பாடுபட்டவர், மக்களுக்காக பாடுபட்டவர். அப்படி இருக்கின்ற ஒருவருக்கு அனைவரும் புகழ் சேர்ப்பது பெருமைக்குரிய. பசும்பொன் தேவர் நினைவிடத்திலும் மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மரியாதை செலுத்தினார். பாமக சார்பில் ஜி.கே. மணி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட தலைவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் சென்னை நந்தனத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.